இன்னைக்கு நாங்க டியூலிப்ஸ் பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருந்துச்சு. அதுக்கு காரணமே இந்த டியூலிப் ஃப்ளார்ஸ் தான். வீட்ட சுத்தி பார்த்தீங்கன்னா, கலர் கலரான டியூலிப் ஃப்ளார்ஸ வந்து நட்டு வச்சிருக்காங்க. பார்க்கறதுக்கே அவ்ளோ ஒரு அழகான காட்சியா இருந்துச்சு. டியூலிப் கார்டனுக்கு வந்தாச்சுங்க. பட் பார்க் பண்றதுக்கு பயங்கர டிராஃபிக்கா இருந்துச்சு. வெயிட் பண்ணி தான் கார் பார்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா, அவ்ளோ பேர் வந்திருந்தாங்க. குழந்தைங்களுக்கும் லீவு. சரி சாட்டர்டேவே போய்க்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி சாட்டர்டே போனோங்க. கரெக்ட்டா சாட்டர்டே பார்த்தீங்கன்னா, பயங்கர கூட்டமா இருந்துச்சு. அதிலும் டிராஃபிக் வந்து சொல்லவே வேணாம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்ளோ கார்ஸ் நிக்குதுன்னு. இதெல்லாம் தாண்டி போனதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது. நம்மளும் கார் பார்க் பண்ணியாச்சுங்க. கார் பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் வந்து நடந்து வரணுங்க அந்த டியூலிப் கார்டனுக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரோட கிராஸ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டிராஃபிக்னால வந்து ஃபர்ஸ்ட்டு கார் எல்லாமே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சைடு வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. இன்னொரு சைடு வந்து என்ட்ரி ஆகுறவங்களும் இருக்கிறாங்க. அவ்ளோ கூட்டமா இருந்துச்சு அன்னைக்கு. டியூலிப் கார்டனுக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா, சைட்ல எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான ஃப்ளவர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்ப நமக்கு கண்ணுக்கு எட்டுன தூரம் பாருங்க, ஃபுல்லா காரா தான் நிக்கும். அவ்ளோ டிராஃபிக் இருந்துச்சுங்க. இன்னைக்கு நம்ம வந்து டியூலிப்ஸ் எங்க பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ரோசன் கார்ட்க்கு தாங்க வந்திருக்கோம். அங்க உள்ள போற வழியில பார்த்தீங்கன்னா, கேஷ் பேமெண்ட்டா இல்ல வந்து கார்ட் பேமெண்ட்டான்னு சொல்லி போட்டுருக்காங்க. அப்படி கார்ட் பேமெண்ட்னா 2 வகையா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. கேஷ்க்கு தனி லைனு, கார்டுக்கு தனி லைனுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. நாங்க யுஎஸ் வந்தபோது ஃபர்ஸ்ட் டைம் இந்த டியூலிப் கார்டனுக்கு தாங்க வந்திருந்தோம். அப்ப வந்து டிக்கெட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு $10 மாரி இருந்துச்சு. பட் இப்பவே அப்படியே பார்த்தீங்கன்னா, டபுள் த அமௌண்ட் ஆயிடுச்சு. $20 ஆயிடுச்சு ஒரு பெர்சனுக்கே. நாங்க டியூலிப் கார்டனுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா, பயங்கர காத்தடிக்க ஆரம்பிச்சுருச்சு. நெறைய மக்கள் வந்து பார்த்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. நாங்க இப்ப தான் பார்க்க போறோம். பார்க்க போற நேரத்துல இவ்ளோ காத்தா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல விட்டா மழையே வர்ற மாரி தான் இருக்கு. சரி அதுக்குள்ளயாவது சீக்கிரம் பார்த்துரணுங்கிறதுக்காக வேக வேகமா போய் பார்த்தா, அங்க கூட்டம் குறையவே இல்ல. பயங்கர கூட்டமா இருக்கு. நம்ம டியூலிப்ஸ் பார்க்க வந்திருக்கிற இந்த ரூசெட் கார்டன் வந்து ஸ்காகிட் கவுண்டில மவுண்ட் வெர்னன்ல வாஷிங்டன் ஸ்டேட்ல இருக்குங்க. ஏப்ரல் மந்த் ஸ்ப்ரிங் டைம்ல ப்ளூம் ஆகுற இந்த டியூலிப்ஸ பார்க்க எக்கச்சக்கமான மக்கள் வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து கூட வருவாங்க. அதனால கூட்டம் வந்து குறையாம இருந்துகிட்டே தாங்க இருக்கும் இங்க. இங்க வந்து டியூலிப்ஸ் வந்து ஏக்கர் கணக்குல போட்டிருந்தாலும், ஒரு கார்டன் மாரி செட் பண்ணி, எல்லா வெரைட்டீஸும் ஒரே இடத்துல போட்டிருக்க மாரி போட்டிருக்காங்க. இத பார்க்கும்போது பயங்கர சூப்பரா இருந்துச்சு. ஒரு மரத்துக்கு அடியில நெறையா வெரைட்டீஸ் ஆஃப் டியூலிப்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நெறையா கலர்ஸ்ல இருக்கும்போது பார்க்கறதுக்கே கண்ண கவர்ற மாரி தான் இருந்துச்சு. அவ்ளோ ஒரு அழகா இருந்துச்சுங்க. டியூலிப்ஸ்ல மட்டும் அவ்ளோ அழகு இல்லங்க. அதுவும் இல்லாம மரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கொத்து கொத்தான பூக்கள் வந்து பூத்து இருந்துச்சு. பார்க்கறதுக்கே அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. வாஷிங்டன் ஸ்டேட்ல ஸ்ப்ரிங் டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய செர்ரி பிளாசம் மரங்கள் வந்து பூவால பூத்து குலுங்குங்க. இந்த செர்ரி பிளாசம் மலர்களோட இந்த டியூலிப்ஸ பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. கண்ணுக்கு ஒரு பெரிய விஷுவல் ட்ரீட் மாரி இருந்துச்சு. டியூலிப்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்க வெரைட்டீஸ் இருக்குங்க. இங்க பார்த்தீங்கன்னா, பல கலர்ஸ வந்து ஒரே இடத்துலயே பயங்கரமா பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. டியூலிப் பூக்களோட கலர்கள் பார்த்தீங்கன்னா, அட்ராக்ட் பண்ற விதமா தான் இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி இந்த பூ பார்த்தீங்கன்னா, தூரத்துலருந்து பார்க்கும்போது பிளாக் மாரி ஒரு மாரி தெரிஞ்சுச்சு. பட் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு டார்க் மெரூன் பர்பிள் கலர் மாரி இருந்துச்சுங்க.
நம்ம உள்ள வந்தாச்சு. உள்ள வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு சைட்ல ஃபுல்லா வந்து டேபிள், பெஞ்சஸ் எல்லாம் இருக்கு. ஸோ, அங்கேயே ஃபுட் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிற அளவுக்கு வந்து ஃபெசிலிட்டீஸ் அவங்க வச்சிருக்காங்க. நாங்க உள்ள போக போக காத்து மட்டும் குறையவே இல்ல. காத்தோட வீரியம் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. ஸோ பயங்கர காத்தடிக்க ஆரம்பிச்சுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில கண்டிப்பா மழை தான் வரப்போது. அதுக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் 1, 2 ஃபோட்டோவாவது எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்க வேகமா போய்க்கிட்டே இருக்கோம். போற வழியில பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளார பார்த்தோம். ஸோ இந்த ஃப்ளார் பேர் வந்து டேஃபடில்ஸ்ங்க. ஸோ இந்த டேஃபடில்ஸ் வந்து டியூலிப்ஸ்க்கு முன்னாடி வரும். வெரி ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங்ல வந்து ப்ளூம் ஆகுற ஃப்ளார் பார்த்தீங்கன்னா, இந்த டேஃபடில்ஸ் தான். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஒண்ணு மஞ்சள் கலர்ல இருக்கும். இல்லைன்னா பழுப்பு மஞ்சள், இல்லன்னா வெள்ள கலர்ல இருக்கும். ஸோ இந்த கலர்ல தான் இந்த டேஃபடில்ஸ் இருக்கும். அது இல்லாம அதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் ஃப்ளார்ஸும் இருந்துச்சு. இந்த ஏக்கர் கணக்குல இருக்கிற டியூலிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கலர் வந்து ஒரு 5, 6 வயலுக்கு போட்டிருப்பாங்க. அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஒரு 5, 6 வயல். அப்படியே பார்த்தீங்கன்னா, மாத்தி மாத்தி வந்து கலர்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ பார்க்கறதுக்கே நல்லாருக்கும். ஒரு சைடு மட்டும் இல்லங்க. அதேபோல இன்னொரு சைடுமே அதே அளவுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கே பயங்கர அழகா இருக்குங்க. இவ்ளோ அதிகமா இருக்கிற டியூலிப்ஸ் வந்து நான் அந்நியன் படத்துல தான் பார்த்துருக்கேன். பட் டியூலிப்ஸ்க்குன்னு ரொம்ப ஃபேமஸான கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, நெதர்லாண்ட் தான். நாங்க பார்த்த டியூலிப்ஸ் நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக நான் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கிற டியூலிப் ஃப்ளார்ஸ்லயே உங்களுக்கு எந்த டியூலிப் ஃப்ளாரோட கலர் வந்து ரொம்ப புடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப நீங்க இந்த டியூலிப்போட அழக வந்து கம்ப்ளீட்டா பாருங்க. பார்க்கவே அவ்ளோ அழகா இருக்கும். இந்த டியூலிப் கார்டன்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாலயும் வந்து டியூலிப் மலர்கள வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைம்ல வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னும் மொட்டா தான் இருக்கு அந்த பூக்கள் எல்லாமே. ஸோ, இது வந்து விரியறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும். மக்கள் எல்லாத்துக்குமே ஒரே மாரி பிடிக்கும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒருத்தருக்கு விரிஞ்ச பூ இருந்தா ரொம்ப பிடிக்கும். ஒருத்தருக்கு மொட்டா இருந்தா பிடிக்கும். ஸோ, அதனால தான் பிளான் பண்ணி இந்த செடிகள எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பூவோட கலர் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்ளோ அழகா இருந்துச்சுங்க. கிட்ட போய் பார்க்கும்போதும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த பூக்களுக்கு ரொம்ப அடர்த்தியான இதழ்கள் வந்து கிடையாதுங்க. ஸோ கம்மியான இதழ்கள்லயே பார்த்தீங்கன்னா, இந்த பூ எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க. கரெக்ட்டா நாங்க டியூலிப்ப சுத்தி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, மழையும் வர ஆரம்பிச்சுருச்சு. நம்ம டியூலிப் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மக்கள் கூட்டம் வந்து பயங்கர ஜாஸ்தியா இருந்தாங்க. இப்போ மழை பெய்யும்போது யாருமே இல்ல. டியூலிப்ப சுத்தி பார்த்து முடிச்சுட்டு வர்றவங்களுக்கு ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா, ஏதாவது சாப்பிடலாம் போல அது இருக்கும் இல்லைங்களா? அப்போ உங்களுக்கு கவலையே வேண்டாம். நாங்களே எல்லாமே வச்சிருக்கோம். ஒரு பெரிய கடையே வச்சிருக்காங்க. ஸோ என்னென்ன ஃபுட்டெல்லாம் அங்க அவைலபிள்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்ஸு, காஃபி, டீ அதுக்கப்புறம் பாப்கார்ன் இந்த மாரி ஸ்நாக்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க. ரொம்ப பசிச்சது இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பர்கர் கூட வச்சிருந்தாங்க.
எவ்ளோ மழை பெஞ்சு, காத்தடிச்சு, குளிரடிச்சாலும் சரி, நாங்க வந்து டியூலிப்ஸ பார்க்காம இருக்க மாட்டோம்ன்னு சொல்லிட்டு நெறையா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டியூலிப்ஸ பார்த்துட்டே தான் இருந்தாங்க. மழை அதிகமா பெய்யறனால யாருனாலயும் வெளிய உட்காந்து சாப்பிட முடியலங்க. வாங்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த டென்ட்டுக்குள்ள தான் இருக்காங்க. நாங்களும் அதே மாரி தான் ஒரு பாப்கார்ன வாங்கிட்டு வந்து, நாங்க ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிட்டுட்டு இருந்தோம். எவ்வளோ குளிருது. மழை நின்னதுக்கு அப்புறமா டியூலிப்ஸ பார்த்தோங்க. பார்த்தப்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்போது டியூலிப்ஸ் அழகா மலர்ந்திருந்துச்சு. மழை பெஞ்சபோது பார்த்தீங்கன்னா, டியூலிப்ஸ் மலர்கள் எல்லாமே அப்படியே வந்து சுருங்கிருச்சு, க்ளோஸ் ஆயிருச்சு. இது பார்க்கும்போது ரொம்பவே இருந்துச்சு. அதுவும் இல்லாம எல்லா பூக்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு டைரக்ஷன ஃபேஸ் பண்ணியே வந்து சாஞ்சிருந்துச்சு. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா, ரொம்பவும் அழகாவும் இருந்துச்சு பார்க்கறதுக்கு. டியூலிப்ஸ் நம்ம வந்து சுத்தி பார்க்கலாம். பட் அங்கருந்து நம்ம பூக்கள் வந்து எடுக்கவே முடியாதுங்க. பறிக்கவும் கூடாது. நம்ம இந்த மாரி வேலையெல்லாம் பண்ணிருவோம்ன்னு சொல்லி, அவங்களே வந்து வேலைக்கு நெறைய பேர் ஆள் வச்சிருக்காங்க. நம்ம போய் அந்த வயலுக்குள்ள நின்னு ஃபோட்டோ எடுத்தாவே அவங்க சொல்லுவாங்க, "நீங்க உள்ளேலாம் போக்கூடாது. வெளிய வந்து நின்னுங்கம்மா" அப்படின்ருவாங்க. இந்த டியூலிப்ஸ சுத்தி பார்க்கும்போதே போட்டிருப்பாங்க. ஸ்டே ஆன் த மெயின் ரோடுன்னு தான் போட்டிருப்பாங்க. உள்ள நீங்க போய் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் போட்டிருப்பாங்க. அதை யாருங்க ஒபே பண்றா? நமக்கு வந்து போறோமா, ஃபோட்டோ எடுக்கிறோமா அப்படிங்கிற மாரி தான் நமக்கு தோணும். பட் நமக்கு பூக்கள் வேணும், பொக்கே மாரி வேணும் அப்டின்னா, இவங்க வந்து ஷாப்பே வச்சிருக்காங்க. இங்க வந்து பொக்கே வந்து வாங்கிக்கலாம். டியூலிப்ஸ் பொக்கேஸ் எல்லாம் இங்க விப்பாங்க. அது இல்லாம டியூலிப்ஸ்ல செடி வேணும்னாலும் அந்த செடியும் விக்கிறாங்க. இந்த டியூலிப் கார்டன்ல இவங்களே ஒரு கிஃப்ட் ஷாப் மாரி ரன் பண்ணி, இந்த மாரி திங்ஸ் எல்லாமே வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அதிக மழை வந்து வர ஆரம்பிச்சுருச்சு. சரி இனி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி நாங்க கிளம்பிட்டோங்க. நாங்க பார்த்த இந்த டியூலிப் கார்டன் வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த டியூலிப் கார்டன்ல உங்களுக்கு எந்த டியூலிப் ஃப்ளவர் வந்து கலர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம வாஷிங்டன் தமிழச்சி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.